வணக்கம் தோழர் தோழிகளே, நான் உங்க கணேஷ். எல்லாரும் என்னை மன்னிக்கவும், ரொம்ப நாளா ஆளே காணவேன்ட்டு தேடாதீங்க. ஸோ வந்துட்டேன். டே 8 ஆஃப் பேலன்சிங் மை ஃபிட்னஸ் அண்ட் மை ப்ரொஃபஷனல் ஒர்க். இன்னைக்கு ஒரு தரமான ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அதனால வார்ம் அப்லாம் முடிச்சுக்கலாம். செஸ்ட் ஒர்க் அவுட்டும் ஓகேயா. இப்போ அடுத்து ஷோல்டர் ஒர்க் அவுட் தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் தான் பண்ணிட்டு ஜிம்லேருந்து கிளம்பியாச்சு. ஜிம் ஒர்க் அவுட்லாம் முடிச்சிங்க. டீ கடையில் போயிட்டு ஏதாவது பிளாக் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பால் தான் இருந்துச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டீ கடைக்கு போனதான் அங்கே மண்டமுலாம் வேலை செய்யுது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கடைக்கு வந்துட்டேன். மதியானத்துக்கு மேலே ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. ஸோ அதனால கடையில் இருக்க வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். லஞ்சுக்கு 2 வாழைப்பழமும் சாப்பாடும் சாப்பிட்டேன். அது என்ன முக்கியமான நாள்னா, மெடிக்கல் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் வச்சிருக்கவங்களுக்குலாம் ஒரு அசோசியேஷன் இருக்கும். காலேஜில் ஏதாவது கான்ஃபரன்ஸ்னாலே பயந்து ஓடுவோம். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லைங்க. எந்த மீட்டிங்னாலும் நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். அந்த மீட்டிங்கும் முடிச்சுட்டு ஸ்டாக் வர வாங்கணும். நாங்கள் அதையும் வாங்கிட்டு கடையில இருந்து அடிக்க வச்சுட்டு அப்படியே கடையில் உட்காந்துட்டேன். வீட்டிலேருந்து கால் வருது, உனக்கு ஒரு வேலை இருக்கு. வேற யாருங்க எனக்கு வேலை தர போறா? எங்கள் அம்மா தான், வீட்டின் இல்லத்தரசி. என்னால் போக முடியாது அப்படி சொல்லியும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெப்பன் எடுத்துட்டாங்க. இனி போய் தான் ஆகணும். வந்த வேகத்தில் காடி சாவி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். சரி ஓகே, நம்ம நடந்தே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ½ hour பை வாக்லேயே போய் வாங்கிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த vlogல் சந்திப்போம். ஃபோக்கஸ் ஸ்டாப் நண்பர்களே, பாய்.